ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. தான் இறந்த பிறகு தன் உடலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்ற தந்தையின் ஆசையை மகன் நிறைவேற்றிய நிகழ்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியைச் சேர்ந்த 81 வயதான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உயிரோடு இருந்தபோதே தன்னுடைய உடலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்க வேண்டும் எனவும், மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தன்னுடைய உடலை பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி நல்ல முறையில் மருத்துவம் பயில வேண்டும் எனவும் தன்னுடைய குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று மரணமடைந்தார். கிருஷ்ணமூர்த்தியின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அவருடைய மகன் அருண் இன்று தன்னுடைய தந்தையின் உடலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினார். உடல் தானம் தந்த கிருஷ்ணமூர்த்திக்கு உரிய அரசு மரியாதை வழங்கப்பட்டது. புலிவலத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு தமிழக அரசின் சார்பாக திருவாரூர் கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் உரிய மரியாதை செலுத்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தனது உடலை மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானமாக தர வேண்டும் என்ற கிருஷ்ணமூர்த்தியின் எண்ணமும் தந்தையின் ஆசையை நிறைவேற்றிய அவரது மகனின் செயலும் அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.